ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அனாமிகா வந்து கௌதமியும், சித்ரா தேவியும் பார்த்து தனியா பேச போயிருப்பாங்க. அங்க போயிட்டு, "நீங்க சொன்ன பிளான்னால தான் நான் ஐஸ்வர்யாவுக்கு வந்து இந்த மாரி வந்து மருந்த வந்து கலந்து குடுத்தேன். ஆனா அது எப்படியோ வீட்ல எல்லாரும் கண்டுபிடிச்சு, நான் தான் வந்து இந்த மாரி வேலைய பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுட்டாங்க. கண்டுபிடிச்சு இப்ப எனக்கு டிவோர்ஸ் குடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கு வந்து நீங்க ஒரு ஐடியா குடுத்தீங்க. பிரெக்னன்ட்டா இருக்க மாரி நடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அதையும் வந்து வீட்ல எல்லாரும் கண்டுபிடிச்சுட்டாங்க. இனிமே என் நிலைமை என்ன ஆகுறது? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்ப நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அனாமிகா பார்த்தீங்க அப்படின்னா, சித்ரா தேவி கிட்ட கோவமா பேசுறாங்க. ஆனா, கௌதம் பார்த்தீங்க அப்படின்னா, "கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஜாலியா போயிரும். இருங்க யோசிக்கலாம்னு" சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்றாரு. இன்னொரு சைடு பிரபா கிட்ட வந்து விஜய் வந்து பேசிட்டு இருக்காரு. பிரபா பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட சாரி சொல்றாங்க. "உன்னைய நான் ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் விஜய். நீ எப்படி இருக்க? என்ன மனநிலைமை இருக்குன்னு புரிஞ்சுக்காம நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். சாரின்னு" கேட்குறாங்க. "பரவால்ல பிரபா. நீ ஏதாவது ஒண்ணு நெனச்சுட்ட அப்படின்னா, அதுதான் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு அதிலேயே வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்ப. ஆனா, இப்ப வந்து உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, நீயே வந்து சாரி கேட்டுற. அதான் நீ. அதனால உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எங்க நீ என்னைய விட்டு விலகி பிரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு தான் நான் பயந்துட்டு இருந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த அனாமிகா ரொம்ப மோசமானவ. ஒரு குழந்தை விஷயத்துல கூட இப்படி பொய் சொல்றா. அவ எல்லா முன்னாடியும் அவ கெட்டவன் நிரூபிச்சு அவள வெளிய அனுப்பணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, விஜய் வந்து பிரபா கிட்ட சொல்றாரு. ஸோ என்ன நடக்க போது? அனாமிகா வந்து இந்த வீட்ட விட்டு போவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.